இன்னைய நாளுக்கான இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ நீங்கள் பார்க்கும்போது போன இந்த பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாங்களே, அதாவது பக்காவாக பிளான் பண்ணி இவர் மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கிறாரு, இவரை வாக்கெடுப்பின் மூலமாக அனுப்ப முடியாது, இல்லைனா இவர் டைட்டில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி எல்லோருமே சேர்ந்து செய்து அவருக்கு ரெட் கார்டு கொடுத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். இப்போ திவாகருடைய விஷயம் சபைக்கு வருதுங்க. இந்த விஷயத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கணும். நேற்று வெள்ளிக்கிழமை எபிசோடு ஒன்று காட்டியிருப்பாங்க. அதில் திவாகர் கேமராவாக போய் பேசுறது காட்டப்படலை. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த ரூம்குள்ள வினோத் அவர்களை பற்றி உன்னுடைய மூஞ்செல்லாம் மூஞ்சா அந்த மாதிரிலாம் சில பல வார்த்தைகள் விட்டுட்டு, செருப்பு காலில் இருக்கிற செருப்புக்கு சன்மானம் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசிட்டு வெளியில் வந்த திவாகர் என்ன பண்ணுவார்னா, அன்பு மக்களே, தமிழக மக்களே, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, வினோத்துக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு மைக்கில் பேசுவார். அதற்கு பிறகு அந்த மைக்குக்கு பின்னாடி கமருதீனும் இவரும் டான்ஸ் மாதிரி ஆடி ஐயோ அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ன உடனே அதற்கு பிறகு கமருதீனை பற்றியும் அந்த கேமராவில் அவர் பேசிக்கொண்டு இருப்பார். அது ப்ரோக்ராமில் காட்டப்படலை. கட் பண்ணால் கமருதீன் பேசுறது காட்டுவாங்க. என்னன்னா, இந்த திவாகரால் இங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதிப்பு அப்படின்ன உடனே சுபிக்ஷா அங்கே என்ட்ரி ஆவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கமருதீன் என்ன நினச்சிப்பாருன்னா, எங்களுக்கெல்லாம் பாதிப்பு இல்லை, அவரால் என்னால் பாதிப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று போகும். இப்போ கேள்வி என்னன்னா, திவாகரால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனையா? இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த ப்ரோக்ராமை அப்படின்னா, இன்னையா இந்த மனுஷன் யாரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாப்புல, ரொம்ப லேடிஸ்னால் ரொம்ப சொல்லு விட்றாப்புல, பெண்ணுன்னா ரொம்ப வீக்காக இருக்காப்புல. இது ஒரு நல்லா இல்லையே, ஏன்னா இவர் ஒரு டாக்டர் திவாகர் இல்லையா, அவர் டாக்டர் பண்ணுற செயல்பாடு இல்லையே அப்படின்னு நம்மெல்லாம் நினச்சோம். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் அவங்க 2K கிட்ஸ், அவங்களுக்கு தெரியும் எது அளவுகோல் அப்படின்ட்டு. அவங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுப்போம். ஏன்னா விஜய் சேதுபதி திவாகரால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையா அப்படிங்கும்போது, எங்களுக்கு இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி முன்னாடி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதாவது ஆல்ரெடியே திவாகர் சலங்கை ஆடுவார். இப்போ பெண்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறது அவருக்கு இன்னும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கோம். உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள், திவாகர் மாதிரியான ஒரு நபர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் அக்காவோ தங்கச்சியோ இல்லை வேறவங்களோட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் உங்களுக்கு அது சூப்பராக இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லா விஷயத்தையும் நார்மலைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களாக விஜய் சேதுபதி பண்ணுறாரோ அப்படிங்கிற அந்த ஐயம் எனக்கு ஏற்படுது. ஏன்னா கமருதீனின் அந்த மூர்க்கத்தனமான கோபம் அது இன்னும் நிறைய கேட்டுருக்கணும். ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும், ரெட் கார்டு வேண்டாம், ஒரு எல்லோ கார்டு, அது ஒரு வார்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் பொழுது அதை அப்படியே கடந்து போனவர். இங்கே இது ஒரு அருவருக்கத்தக்க பல விஷயங்கள்லாம் கூட திவாகர் பண்ணியிருக்கிறார். அவர் கொஞ்சம் நல்லதும் பண்ணியிருக்காரு, காமெடியும் பண்ணியிருக்கார். ஆனால் இதுவும் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் பொழுது இதற்கும் ஒரு எல்லோ கார்டு, கொஞ்சம் வரம்பு மீற. இப்போ ஆதிரை ஏன் வீட்டை விட்டு வெளில வராங்க? சில விஷயங்கள், முகம் சுழிக்கும் விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கல இல்லையா? அப்போ திவாகர் செய்வதை ரசிக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. என்னுடைய விருப்பம் என்னன்னா, அங்கே ஒட்டுமொத்த பெண்களும் திவாகரனால பாதுகாப்பு அப்படின்னு உணர வச்சு திவாகரை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷனுக்கு ஆல்ரெடி நல்ல பேர் இருந்ததோ கெட்ட பேர் இருந்ததோ, இந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன நடக்குமோன்னு நினைக்கும் போது எனக்கு பதட்டமாக இருக்குது.